கழுகுமலை வெட்டுவாங்கோயில தான் நான் இருக்கேன். இன்னைக்கு கழுகுமலை வெட்டுவாங்களோட வரலாறை பத்தி தான் பார்க்க போறோம். பொதுமக்கள் வந்து வாய் வழியில ஒரு வரலாறு சொல்றாங்க, தொல்லியல் துறை ஒரு வரலாறு சொல்லுது. இந்த ரெண்டு வரலாறையுமே நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பொதுமக்கள் வந்து இந்த வெட்டுவான் கோயிலுக்கு வந்து வாய் வழியில ஒரு வரலாறு சொல்றாங்க. அந்த வரலாறு சொல்றேன், சுவாரஸ்யமா இருக்கும். நான் வந்து சின்ன பிள்ளையில இங்க வந்திருக்கேன். இங்க கழுகுமல்ல எனக்கு வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அப்போ வரும்போது இந்த கோயிலுக்கு ஒரு வரலாறு சொல்லுவாங்க. சமணர் படுகை இருக்கு பாத்தீங்களா, அங்க வந்து ஒருத்தர் வந்து சிற்பங்கள் செதுக்கிட்டு இருந்தார். அவரோட பையன் வந்து அவருக்கு வந்து உணவு, சாப்பாடு, தண்ணிலாம் மலையில இருந்து கீழே இறங்கி போய் எடுத்து வருவார். இப்படியே அவர் ரொட்டீனா செஞ்சுட்டு இருக்கும்போது தன்னோட அப்பா வந்து தன்னைய செதுக்க விட மாட்டேங்காரே அப்படின்னு சொல்லி அவர் என்ன செஞ்சாராம், அங்கிருந்து கீழே இறங்கும் போது அவர் கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல மேல இருந்து கீழ் நோக்கி அவரா தனிப்பட்ட முறையில தினமும் சாப்பாடு கொண்டு வர அந்த நேரத்துல வந்து செதுக்கிக்கிட்டே வந்தாராம். இப்படியே செதுக்கி தான் இந்த கோயிலை உருவாக்குனாராம். ஒரு நாள் வந்து அவர் இப்படி செதுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து சிறுத்தை வந்துட்டான். சிறுத்தை வந்து கத்துன உடனே அவர் கத்திட்டாரு. அதை கத்துன உடனே அங்க இருந்து சமணர் படுக்கையில செதுக்கிட்டு இருந்த அவங்க அப்பா வந்து சவுண்டு கேட்டு ஐயோ தான் பையனுக்கு ஏதோ ஒன்று ஆக போகுதுன்னு வேகமா ஓடி வருவார். வந்து பாப்பாராம். பார்க்கும்போது வந்து தான் பையன் வந்து இவ்வளவு அழகா கோயிலை கட்டியிருக்கானே, அவனுக்கு இவ்வளவு திறமையா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுவாராம். அதே நேரத்துல தன்னையோட பெரிய சிற்பி ஆயிடுவானோ அப்படிங்கிற ஒரு பயமும் பொறாமையும் அவருக்கு வந்துருமா. அந்த பொறாமையில இந்த கோயிலை கட்டின சிற்பி அவரை வந்து கொன்றுவாராம். அவர் பையனை கொன்றுவாராம். தந்தை வந்து மகனை வந்து வெட்டிடுவாராம். அதனாலதான் இது வெட்டுவான் கோயில்னு பேர் வந்துச்சான். இதுதான் வரலாறுன்னு சொல்லி இன்னமும் கழுகுமலை சுத்தி உள்ள இந்த பகுதியில இருக்கிற மக்கள் இதைத்தான் நம்பிட்டு இருக்காங்க. இதுதான் வரலாறாவும் வாய் வழியிலும் செவி வழியில அவங்க வந்து இதைத்தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதை நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஆனா தொல்லியல் துறை இதை சொல்லலை, அவங்க வேற சொல்றாங்க. அதை நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். இது நம்ம ஊரு, நம்ம வரலாறு, நம்ம பெருமை. நம்ம பேசாம யார் பேசுவா? மைக்கோயில்பட்டி சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.